உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. கோயிலுக்கு முன்பு மது அருந்தலாமா என தட்டி கேட்ட இஸ்லாமிய இளைஞர் மீது தாக்குதல் நடத்திய போதை கும்பல் அடித்து துவம்சம் செய்த அவரது வீட்டின் அலங்கோல காட்சிகள்தான் இவை. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகாவில் உள்ள காமைய கவுண்டன்பட்டி கிராமத்தில் உள்ள காளியம்மன் கோயில் தெருவில் இஸ்லாமிய குடும்பத்தினர் சிலர் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து வருகின்றனர். மத வேறுபாடு இல்லாமல் மாமன் மச்சான்களாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கூடி வாழ்ந்து வரும் சூழலில் இவர்களின் ஒற்றுமைக்கு வேட்டு வைக்க சில பிரிவினைவாத கும்பல்கள் முயன்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காளியம்மன் கோயில் தெருவில் உள்ள கோயில் முன்பு கடந்த புதன்கிழமை இரவு 11 மணி அளவில் போதை ஆசாமிகள் சிலர் மது அருந்தியபடி ஆபாசமாக பேசிக் கொண்டிருந்துள்ளனர். அதனை பார்த்த அதே தெருவில் வசித்து வரும் சபீர் என்பவர் கோயில் முன்பு நின்று கொண்டு இப்படி அநாகரிகமாக பேசலாமா, வீட்டில் பெண்களும் குழந்தைகளும் இருக்காங்க என கூறி போதை ஆசாமிகளிடம் அட்வைஸ் செய்திருக்கிறார். இதனை கேட்டு ஆவேசமடைந்த போதை ஆசாமிகள் சபீருடன் மல்லுக்கு நின்றுள்ளனர். சூழ்நிலை சரியில்லாததை உணர்ந்து சபீர் வீட்டுக்கு திரும்பிய சிறிது நேரத்தில் பட்டாக்கத்தி அரிவாளுடன் வந்த போதை கும்பல் அவரது வீட்டை அடித்து நொறுக்கியது. கதவு ஜன்னலை உடைத்தெறிந்த அடாவடி கும்பல் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள், குடிநீர் குழாயை உடைத்து துவம்சம் செய்துள்ளது. வீட்டில் இருந்த சபீரை அக்கும்பல் தாக்கியதுடன் தடுக்க வந்த சபீரின் மனைவி மதினாவை உருட்டு கட்டையால் அடித்துள்ளது. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு ஓடோடி வந்த சபீரின் சகோதரர் சகுபர் சாதிக்கையும் அரிவாளால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளது அந்த கொலைவெறி கும்பல். இந்த தாக்குதலில் சகுபர் சாதிக்கிற்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் அவரும் சபீரின் மனைவி மதினாவும் கம்பம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். காயமடைந்த சபீர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்துக்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் தெருவில் ஒரு சில இஸ்லாமிய குடும்பங்கள் குடியிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் பிரிவினைவாத எண்ணம் கொண்டவர்களே இந்த சம்பவத்திற்கு காரணம் என வேதனையுடன் கூறினார் சபீர். மாமா மச்சான் பழகிட்டு இருக்க எல்லாருக்கிட்டையும் நல்லபடியாக பழகிட்டு இருக்கோம். நாங்கள் கடைசியில் எங்களுக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை, பாதுகாப்பு இல்லை. அந்த தெருவில் எங்களுக்கு சப்போர்ட்டாக வந்த மாற்று மதத்தாலும் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கா வந்து கேட்குறாங்க, அவங்களையும் அடிக்கிறாங்க. எல்லாரையுமே வந்து குடிப்பதில் ரொம்ப அராஜகமாக பண்ணி எல்லாத்தையுமே அடித்து பாடாப்படுத்துகிறாங்க எங்களை. தமிழக முதல்வருக்கு இதோட வேண்டுகோள், இந்த மாதிரி கொடுமையான இது வேணாம். எல்லா மதமும் ஒன்று தான் சொல்லி எல்லாம் வாழ்கிறதுக்கு ஒரு வழியை வகுத்து கொடுங்க ஐயா. நன்றி, வணக்கம். உரிய காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தாக்குதல் சம்பவம் குறித்து ராயப்பன்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டப்படும் நிலையில் சாதி மத பேதமின்றி மாமன் மச்சான்களாக வாழ்ந்து வரும் இஸ்லாமிய குடும்பத்தினருக்கு பிரிவினைவாத கும்பலிடமிருந்து உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்கின்றனர் இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.